நமசிவாய. ஏப்ரல் மாத மணி மந்த்ரா அது வந்து உங்களுக்கு இந்த தடவை ரொம்ப டிலே ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் 2, 3 மாசமாவே டிலே ஆகுறது தான் நீங்க பார்த்துருப்பீங்க. காரணம் என்னன்னா, உங்க மேல அக்கறை இல்லாமல் இல்லை. அந்த மாதிரி நினைத்து விட வேண்டாம். அந்த ஒரு பர்ட்டிகுலரா கடன் தீர்க்கும் நாட்களும் அதை சேர்த்து போடுறோம் இல்லையா? அதுதான் மெயின் இஷ்யூவே. ஆக்சுவலா அந்த கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படிங்கிறது நெறைய மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்து மத்தவங்கள பார்த்து காப்பி அடிச்சு நெறைய வந்துட்டு இருக்கு உங்களுக்கு இன்டர்நெட் ஃபுல்லா. நம்மளோடது வந்து மைத்திர முகூர்த்த நேரம் கிடையாது. கடன் தீர்க்கும் நாட்களை பொறுத்தவரைக்கும் மிக மிக நுண்ணிப்பாக ஒரு சில குறிப்புகள் எடுத்து நம்ம வந்து செய்து வருகிறோம். அதற்கு வந்து நிறைய டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இதில் பஞ்சபட்சி முறை எல்லாமே சேர்த்திருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி பஞ்சபட்சி முறையில் வந்து கலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன், அது அதிகப்படியாக ஒர்க் அவுட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் நிறைய பேர் வந்து கடன் தீர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரி, அந்த நாளில் நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சாலும் கடன் தீர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நான் நிறைய ஆலய திருப்பணிகள் செய்து வருகிறேன். இந்த பழைய ஆலயங்கள் எல்லாத்தையுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்காக நிறைய வேலைகள் செய்து வர்றதுனால நமக்கு ஒன்றுமே டைம் இருக்கிறது இல்லை. அதனால ஒரு விஷயமாக தான் இந்த டிலே ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய டிலேக்கு நான் வருந்துகிறேன், மன்னிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த ஏப்ரல் மாதம் மணிமந்திராவை பார்த்துலாம். லாஸ்ட் மந்த் மார்ச் மந்த் மணிமந்திரம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ஏப்ரல் மாத கடன் தீர்க்கும் நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் வருது. அந்த டைம் வந்து இந்த கடன் தீர்க்கிறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோமே, கோயிலுக்கு வராமல் விட்டுறாதீங்க. கோவிலே வந்து இந்த வாராகி கோயிலில் ஒரு முக்கியமாக அந்த தேங்காய் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து மந்திரித்த தேங்காய் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதுக்காகவே தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவு வேணும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்லதை செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த கட்டணமும் இல்லை. அதுக்கு சங்கல்பம் செய்து கொள்வதற்கு மட்டும்தான் அதில் வந்து நம்ம வந்து சங்காபிஷேகம் செய்திருக்கிறோம். அது வந்து தனவிருட்ச சங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுனால அதுக்கு மட்டும்தான். அதுக்கும் வந்து நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டைமில் நீங்கள் எந்த கோயிலில் இருந்தாலும், இந்த கோயிலுக்கு வரதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு வச்சுக்க வேண்டாம். எந்த நீங்கள் கோயிலில் போனாலும் இதை நீங்கள் செய்கிறது வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வைத்துட்டு ஒரு தனியாக ஏதாவது ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்து விட்டு அந்த துணியில் முடிஞ்சு வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் ஒவ்வொரு தடவையுமே கணக்கு நாட்கள் உங்களால் முழு பகுதி அமௌண்ட் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியலன்னா இது ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ கூட நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கேன். இது நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் போய் செஞ்சீங்கன்னா நல்ல பலன் தரும். அது எந்த கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா, வாராகி கோயில் செவ்வாய்க்குரியவர்களோடது. வாராகி, லட்சுமி நரசிம்மர் அல்லது நரசிம்மர், ஆஞ்சநேயர் கோயில், முருகர் கோயில். இந்த கோயில்களில் பகலாமுகி தான் பகலாமுகி கோயில். ஏன்னா நமக்கு வந்து வெளியூர் அன்பர்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கோயில்களிலே நீங்கள் போய் வச்சு செஞ்சாலும் நல்ல ஒரு பலன் தரும். அந்த மாதிரி நீங்கள் செய்யறதுக்கு முன்னால் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு போயிடணும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாராகி கோயிலில் தான் வரப்போறீங்க. பலர் வரவிருக்கிறீர்கள். வாராகி கோயிலில் தான் வரப்போறீங்க. அந்த வாராகி கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு அங்கேயே கூட நீங்கள் தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்கள் வச்சுட்டு மனசில் பிரார்த்தனை செய்து வச்சுட்டு வீட்டில் போய்ட்டு நீங்கள் அதை துணி எடுத்து கட்டி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்த குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்கேன் அந்த டைமில். ஸோ அது வந்து இன்னும் அதீத பலனை தருமே தவிர உங்களுக்கு வந்து அதனால எந்த ஒரு குறையும் வந்து விடாது. ஏன்னா அந்த வாராகியோடது ஐஸ்வர்ய வாராகி உங்களுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஏப்ரல் மந்த் மணி மந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். இந்த மணி மந்திரால 2 விஷயம் தரப்போகிறேன். ஒன்று வந்து பார்த்தோம்னா வரைந்து கொள்வதற்கு ஒரு விஷயம். இந்த வரைந்து கொள்வதற்கு ஒரு விஷயம்னு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 4-5 இயர்ஸ் முன்னால் நான் ஃபேகு சிம்பிள் சொல்லி ஒன்று கொடுத்துருந்தேன். அது பலருக்கும் பலன் தந்து வந்தது. எல்லாருக்குமே வந்து பண ரீதியான விஷயத்துக்கு பச்சை கலரில் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ரூன்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறேன். டகாஸ் ரூன்ஸ்னு சொல்லுவாங்க. பேர்லாம் வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து அது உங்களுக்கு திரையில் வரும். அந்த திரையில் வரக்கூடியதை அப்படியே நீங்கள் வந்து பச்சை கலரில் டெய்லி காலையில் எழுந்தோடனே வரைந்து கொள்ள வேண்டியது. இடது பாகத்தில், உடலில் இடது பாகத்தில் எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். இந்த மணிக்கட்டில் தான் வரைஞ்சிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இடது பாகத்தில் எங்கே வேணால் வரைந்து கொள்ளலாம். அதை வரைந்து கொள்ளும்பொழுது நீங்கள் அந்த வைப்ரேஷன் உணர்வீர்கள்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு மேலே உடம்புல இருக்கும்போது இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, பர்டிகுலராக இப்போ ஃபெகோ சிம்பிள் அப்படின்றது ஒரு விதமாக பணத்தை அள்ளி கொண்டு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பலரும் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கிறது. இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்த டகாஸ் ரூம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக உங்களுக்கு வந்து அதை பல இடத்திலிருந்தும் வரவழைப்பதற்குண்டாக, அதே போல் அதை தேடி ஓடுவதற்குண்டாக உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஒரு விஷயமாக நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமோ அத்தனை விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா, இது நீங்க தொடர்ந்து நீங்கள் செய்து வர இந்த ஏப்ரல் மந்த் நீங்க உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மே மாசமும் அதை தொடரலாம். வேற ஏதாவது உங்களுக்கு கொடுத்திருந்தா அதையும் நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இந்த டகாஸ் ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வந்து மிக மிக புதிதாக உணர்வீர்கள். புதிய நீங்க இது நாள் வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து மணி ரிலேட்டட், வெல்த் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஸ்பரிட்டியை தேடி போகக்கூடிய நிறைய தன்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் செய்யும் போது நீங்க வந்து புது புது விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் கணவருக்கோ சொல்லுவீர்கள். நீங்களே புதிய விஷயங்களை எடுத்து செய்ய ஆரம்பிப்பீர்கள். அந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து தனியாக சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப்ல. அவங்களே அது தனித்தனியாக வந்து சொன்னதையே திருப்பி மாற்றி போட்டு தோசையை திருப்பி போடுற மாதிரி போட்டு நிறைய பேர் இப்போ சேனலும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் செய்வீங்க. கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் அந்த ரூல்ஸ் எழுதிக்கோங்க. அது உங்களுக்கு இப்போ திரையில் வரும். அது ரொம்ப சிம்பிள் தான். அது எழுதக்கூடிய முறை, அதே மாதிரி அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கானா அதெல்லாம் எதுவும் கிடையாது. பெண்கள் எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, ஆல் 30 days போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆண்களும் அது மாதிரி செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
மந்த்ராவை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்தோடனே இதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கண்ணாடி பார்த்து சொன்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். கண்ணாடி பார்த்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அது மாதிரியான மனசுக்குள்ளே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ தோணுதோ அந்த மாதிரியான ஒரு முறையெல்லாம் சொல்லிட்டு வரலாம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏப்ரல் மணி எவ்ரிடே ஹனி. ஏப்ரல் மணி எவ்ரிடே ஹனி. இந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்ல வேண்டியது. இதுவும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் திரையில் வரும். இந்த டகாஸ்கிரிப்ட்ஸ் கண்டிப்பாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக இந்த கடன் தீர்க்கும் நாட்கள் என்னன்ற மாதிரியான விஷயத்தை சொல்லிவிட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு வந்துருங்க. அதாவது சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு வந்துருங்க. கோயிலுக்கு வராமல் விட்டுடாதீங்க. அது ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக இந்த கரண நாட்கள். இந்த கரண நாட்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயத்திற்கு மட்டும் தான் அந்த நேரத்தை தவிர்க்க வேண்டும். அது ஒரு நாளையே நீங்கள் ஃபுல்லாக வீணாக்கிட வேண்டாம். அதே மாதிரி அந்த ஒரு நேரத்தையும் வீணாக்கிட வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு செஞ்சிருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்து வரலாம். அந்த கரண நாட்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிருக்கிற விஷயத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்க வேண்டாம். அது பாட்டுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதில் எந்த ஒரு இதில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த நேரம். அந்த ஒரு ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நம சிவாய.